சென்னை தமிழ் அபிஷியல் நேயர்களுக்கு வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த கோவில்கள்ல பழனி மலையில் உள்ள தண்டாயுதபாணி மிகவும் புகழ்பெற்றது. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு. புராண பழங்காலத்தில் பழனியை திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகையினும் அழைச்சிருக்கிறாங்க. பழனியப்பர், பழனி முருகர்னு இப்ப மக்கள் அன்போட பழனி முருகரை சொல்லி, பழனியில தண்டாயுதபாணி குழந்தை வேலப்பர்னு தான் அப்பெல்லாம் முருகரை அழைச்சிருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் மாற மாற மக்கள் மனங்கள்ல பழனி முருகர்னு பதிவாகிட்டாங்க. கோவிலோட சிறப்பே பக்தர்களுக்கு நன்மைகளை மட்டுமே வாரி வழங்கும் முருகரா அருள் பாலிக்கிறார் பழனிமலை முருகர். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். பழனி முருகர் கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். நாரதர் ஒரு நாள் சிவனை பார்க்க கைலாயம் வர்றார். வரும்போது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய மிகவும் சுவையான ஞானப்பழம் ஒன்றை கையில எடுத்துட்டு வந்து சிவனை பார்த்தோன்னே அவங்கள்ட்ட கொடுக்கிறார். அவர் கொடுத்த அந்த நேரத்துல சிவன் பக்கத்துல 2 பிள்ளைகளான முருகர், விநாயகர் இருவரும் விளையாடிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி பக்கத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு இது எப்படி பிரிச்சு 2 பேருக்கும் கொடுக்கறது, சரி ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்வதி தேவி முடிவு பண்ணி சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க. சுவாமி, இந்த மாதிரி 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு பாதியா இந்த கனியை பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்ப சிவன் சொல்றாங்க, இது ஞானப்பழம், இதை ஒருவர் தான் சாப்பிட முடியும். இதை 2ஆ பிரிச்சா அதோட தன்மையே மாறிடும். அதனால இதை 2ஆ பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிய சமாதானப்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு சிவன் யோசிக்கிறார். யோசிச்சு யாரோ ஒருத்தர் சாப்பிட நம்ம 2 பிள்ளைகளுக்கும் ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. அதனால 2 பிள்ளைகள்ல ஒரு போட்டியை வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே இந்த கனியை சாப்பிடட்டும் அப்படின்னு சிவன் முடிவு பண்றார். பக்கத்துல விளையாடிட்டு இருந்த தன்னோட குழந்தைங்க முருகர், விநாயகர் இருவரையும் கூப்பிட்டு, இருவரும் ஒரு போட்டியில வைக்கிறேன், அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம்னு சொல்ல, முருகர் உடனே போட்டி என்னன்னு கேட்க, அப்ப சிவன் சொல்றார், இந்த உலகத்தை முதல்ல யார் சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஞானக்கனி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றார். உடனே பார்த்தார் முருகர். தன்னோட வாகனமான மயில் மேல ஏறி உலக வலம் வர கிளம்பிட்டார். அங்கேயே நின்றுட்டு இருந்த விநாயகர் யோசிக்கிறார், தன்னை ஈன்ற அம்மையப்பன் இவங்களை விட வேறு உலகம் இருக்கா? தாய் தந்தையர் தான் நம்மளுக்கு முதல் உலகம் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதி தேவிய வலம் வந்து வெற்றி பெற்று அந்த கனிய வாங்கிடுறார். முருகர் உலகம் முழுக்க சுத்திட்டு, விநாயகருக்கு முன்னாடி நம்ம போய் அந்த கனியை வாங்கிடணும் அப்படின்னு உலகம் முழுக்க சுத்திட்டு வர்றார். வந்து நான் உலகம் முழுக்க சுத்திட்டு வந்துட்டேன், எனக்கு கனியை கொடுங்கன்னு கேட்கிறப்ப அந்த கனி பார்த்தா விநாயகர் கையில இருக்கு. விநாயகர் அந்த ஞானப்பழத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கார். இதை பார்த்தோன்னே ஏமாற்றமும் கோவமும் முருகருக்கு அதிகமாயிருச்சு. உலகத்தை சுத்தி வர சொன்னீங்க, நான் போய் உலகத்தை சுத்திட்டு வந்துட்டேன், இப்ப பார்த்தா கனி அண்ணன் விநாயகர் கையில இருக்கே அப்படின்னு முருகருக்கு கோவம். உடனே சிவன் சொல்றார், அம்மையப்பன் தான் உலகம்ன்றத புரிஞ்சு சுத்தி போட்டியில வென்று ஞானப்பழத்தை அடைஞ்சிட்டார் விநாயகர் அப்படின்னு சொல்ல, முருகருக்கு ரொம்ப கோபம், ஏமாற்றமாயிருச்சு. நான் சுத்தி வந்துட்டேன், எனக்கு நீங்க தராம அண்ணன்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, உலகம்னா உலகம் தானே, அதை தானே சுத்தி வரணும்ட்டு கோவிச்சுட்டு பெரியவங்களை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறார் முருகர். வெளியேறி பழனிமலை அமர்ந்து அங்க கோவத்துல பழனிமலை அமர்ந்துட்டார் முருகர். பழம் நீ அப்படிங்கிறது தான் பொருள். பழனி அப்படின்னு தேய்ந்து அந்த மலையா உருவாகி அங்க முருகர் இருக்கார் அருள் பாலிச்சு. பழனி மலை அப்படின்னு பேர் வர காரணம் பழம் நீ, இதுதாங்க அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா தண்டாயுதபாணி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு முருகருக்கு அங்க. அந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சித்தர்களையே மகா பெரிய சித்தர் அகத்திய சித்தர், அவர்கிட்ட இடும்பன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கார்.
அப்ப இடும்பன்ட்ட அகத்தியர் ஒரு உத்தரவு சொல்றார். இடும்பா, சக்திகிரி, சிவகிரி இந்த 2 மலைகளையும் எடுத்துட்டு போய் நான் சொல்ற இடத்துல வை அப்படின்னு சொல்லி, தென்பொதிகைக்கு எடுத்துட்டு போய் வை அப்படின்னு சொல்லி அகத்தியர் ஒரு வேலை விடுறார். அகத்தியர் சொன்ன வேலையை ஏத்துக்கிட்ட இடும்பன் அப்படியே ஆகட்டும் சாமின்னு அவரும் கிளம்ப ரெடி ஆயிட்டார். அப்ப இன்னொரு உத்தரவை போடுகிறார் அகத்தியர். போகிற வழியில எங்கேயும் இறக்கி வச்சுட்டு போகக்கூடாது. இந்த 2 மலைகளையும் எங்கேயும் வைக்கக்கூடாது. நேரா போய் எங்க வைக்கணும்னா தென்பொதிகையில தான் போய் இறக்கி வைக்கணும். நடுவழியில எங்கேயும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்புறார். இடும்படும் சரின்னு சொல்லி காவடி மாதிரி இந்த பக்கம் ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை கட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டார். தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவரும் சாதாரண ஒரு மனிதர் தானே, அவரால் முடியல. ஒரு கட்டத்துல பாரம் தாங்காத இடும்பன் ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறார். அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பழனி. அங்க இறக்கி வைக்கிறப்ப சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு இறக்கி வச்சுட்டு அப்புறம் போலான்னு முடிவு பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டார். இறக்கி வச்சுட்டு ஓய்வெல்லாம் எடுத்துட்டு திரும்ப தூக்குனா தூக்க முடியல. 2 மலைகளையும் தூக்க முடியாம ஒட்டிச்சு. இடும்பனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு, ரொம்ப முயற்சி பண்ணி பாக்குறாரு, ஆனா எடுக்க முடியல. ஒரு கட்டத்துல அகத்தியர் சொன்ன மாதிரி நம்ம இங்க இறக்கி வச்சிருக்க கூடாதோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அகத்தியர் என்ன சொல்ல போறாரோ, அவரோட சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமோ அப்படின்ற பயத்துல மீண்டும் தூக்க முயல்றார். முயல முடியல, தூக்க முடியல. அப்ப பார்த்தா ஒரு பாலகன் அந்த மலை மேல நின்னுட்டு இருக்கார். அந்த மலை மேல அவரு நின்னதுனா இவருக்கு இன்னும் கோபம். சிறுவனை பார்த்து கீழே இறங்கு, நான் இந்த மலையை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல சிறுவனா நின்றுட்டு இருந்தது பாலகரா முருகர் நின்றுட்டு இருக்கார். உடனே அவரும் பிடிவாதமா அந்த மலையை விட்டு இறங்காம நின்றுட்டு இருக்கார். இவருக்கு அகத்தியருக்கு சொன்ன நேரத்துல அங்க போய் தென்பொதிகையில வைக்கணும், மலையை எடுத்துட்டு போய் வச்சிடணும். ஏற்கனவே இங்க ஒட்டிட்டு தூக்க முடியல மலை 2ம். இதுல இந்த சிறு பாலகன் வேற வந்து வம்பிழுத்துட்டு இருக்கிறது. இவருக்கு கோபம் வருது. உடனே மறுபடியும் சொல்றார், மலையை விட்டு இறங்கு, நான் மலையை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல முருகரும் பிடிவாதமா அப்படியே இருக்கார். உடனே கோபம் வந்த இடும்பன் முருகரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். எதிர்க்க ஆரம்பிச்சு அவர்கிட்ட போர் புரிய ஆரம்பிக்க உடனே வாக்குவாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கோபத்துல ஏற்கனவே வீட்டில இருந்து ஞானப்பழத்திலேயே கோபம் அடைஞ்ச முருகப்பெருமான் இங்க கோபத்துல வந்து வீட்டை பிரிஞ்சு வந்து நின்றுட்டு இருக்கார். ஏற்கனவே கோபத்துல இருக்கார். இடும்பன் வேற இப்படி பேசிட்டு இருக்கறனால கையில இருந்த தண்டம், அந்த தண்டத்தால இடும்பனை வதம் செய்றார். வதம் செஞ்சதுனால அந்த இடத்துல இடும்பன் வதமாகி அழிஞ்சிடுறாரு. கையில தண்டம் இருந்ததுனால தண்டபாணின்னு ஒரு பெயர் வருது. அந்த நேரத்துல இடும்பனோட மனைவி அங்க வந்து வந்திருக்கிறது முருகப்பெருமான் அப்படிங்கறத அறிஞ்சு கடவுள்கிட்ட வேண்டி ரொம்ப மன்னிப்பு கேட்டு தன்னோட கணவனை மீட்டு கொடுங்க, உயிர் கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி ரொம்ப வரம் கேட்டு உயிர் பெற வைக்கிறாங்க. உயிர் தெழுந்து பார்த்தா இடும்பன் முருகரோட அவதாரமும் அவரோட கருணை உள்ளமும் தெரிஞ்சு முருகர்கிட்ட தான் எப்பொழுதுமே அவர் காலடியில இருக்கணும்னு வேண்டி இருந்துகிட்டார். அப்ப இன்னொரு கோரிக்கை வைக்கிறார். காவடி தூக்கி பழனி மலைக்கு உங்களை நினைச்சு யார் வந்தாலும் அவங்க கோரிக்கைகள் வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு முருகர்கிட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறார் இடும்பன். முருகரும் அதை ஏத்துக்கிட்டு இன்னமும் பக்தர்கள் பழனி மலைக்கு காவடி தூக்கி வர்றது ரொம்ப விசேஷம். தங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா நிறைய பால் காவடிகள் எடுத்துட்டு அங்க வந்து முருகருக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை இடும்பன் அங்க வைக்கிறார். முருகரும் சரி, நான் இந்த வேண்டுதலையை ஏத்து என்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அவங்க வேண்டுதலைய நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை ஏத்துக்கிறாங்க. அந்த இடத்துல தண்டாயுதபாணி அப்படின்னு பெயர் வர காரணம் இந்த இடும்பனோட செயல்தான். இப்பவும் பாத்தீங்கன்னா பழனிமலை கோவில்களுக்கு தமிழர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலத்தவரும் அதிகமா வர்றத பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா கேரள மக்களும் அதிகமா வந்து முருகரை தரிசிச்சு அவரோட அனுகிரகத்தை பெற்று போறாங்க. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் முருகரோட பழனிமலை புகழ் பெற்று அடைஞ்சிருக்கு, உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இங்க வந்தீங்கன்னா 2 வழித்தடங்கள் இருக்கு. மலை மேலதான் முருகர் கோவில் இருக்கு. மலை ஏறணும்னா
ஒன்று படிக்கட்டு வழியாக போகலாம், இல்லைன்னா யானை தடம் வழியாக அந்த வழியாகவும் போகலாம். மாற்றம் வேணும் அப்படின்னா இங்கே ரோப் கார் வசதியும் இருக்குது. வயதானவர்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றவங்க இங்கே போகணும் அப்படின்னா, முருகரை தரிசிக்க விரும்பினா அரசாங்க உதவியால் கவர்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரோப் கார்லாம் அப்பயே கொண்டுட்டு வந்துட்டாங்க. முருகரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா யார் வேணாலும் போய் பார்க்கலாம். எல்லா வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கு. பழனி மலைக்கு போனோம்னா பழனியின் மூலவர் தண்டாயுதபாணியா நவபாசான மூர்த்தியா முருகர் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலோட தலைவிருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். தீர்த்தம் சண்முக தீர்த்தம்னு சொல்றாங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பழனி மலை. கோவிலோட நடை திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நடை தொடர்ந்து திறந்திருக்கும். சில கோவில்கள்லாம் மதிய நேரத்தில் நடை சாத்துவாங்க. அப்படி எதுவும் கிடையாது. 6 மணிலேருந்து 9 மணி வச்சு எப்போ போனாலும் முருகரை தரிசிச்சுட்டு வரலாம். பழனி முருகர் கோவிலில் முக்கியமான திருவிழாவா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்காரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. தைப்பூசம் அப்படின்னு சொன்னாவே அங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள், பக்கத்தில் இருக்க கிராமம், உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம்னு ஏராளமானவங்க வராங்க. அங்கே பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுத்து முருகருக்கு தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்ற வராங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு, இங்கே தங்கத்தேர் இழுத்து வழிபடுவாங்க. எல்லாரும் இழுக்கலாம் தங்கத்தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் முதல்ல தங்கத்தேர் முதல்ல வந்த கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா பழனி முருகர் கோவில் தான். இங்கே முருகர் சிலை நவபாசான மூலிகையால் செய்யப்பட்டு இருக்கு. மக்கள் உலகத்தில் நோய் நொடியின்றி வாழணும், முருகனுக்கு ஒரு நவபாசான சிலை வடிக்கணும் அப்படின்னு இறைவனே உத்தரவின் பேரில் போகர் இந்த சிலையை செஞ்சதா சொல்றாங்க. 4000க்கு மேற்பட்ட மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை முருகர் நவபாசான சிலை. மிகவும் விசேஷமானது. நவபாசான சிலைக்கு தினமும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அபிஷேகமா பண்றாங்க. நவபாசான சிலைக்கு செய்யப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் பிரசாதமா கொடுக்கறாங்க. இந்த பிரசாதமா இதை வாங்கி சாப்பிடும் பக்தர்களுக்கு நோய்கள் அண்டாது, நோய்கள் வரவே வராது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா 4000 வகையான மூலிகையால செய்யப்பட்டது. ஒவ்வொரு மூலிகை, சில மூலிகைகளே சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. 4000 வகையான மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு நவபாசான சிலை முருகர் சிலை. எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரசாதம் அங்க கொடுக்கிற பிரசாதம். முருகர் பக்தர் நிறைய பாடல்களை எழுதின அருணகிரிநாதர் முருகனோட இருக்கிற மாதிரி ஒரு கிளி உருவத்துல இருக்கிறதா இன்னும் ஐதீகமா நம்பப்படுது. முருகன் சிலை மேல தினமும் இரவுல சந்தன காப்பு சாத்தப்பட்டு அந்த சந்தனத்தை தான் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுதுன்னு சொல்லியிருந்தோம். பழனியில் மிகவும் பெயர் பெற்றது இன்னொன்று பஞ்சாமிர்தம். திருப்பதிக்கு எப்படி நம்ம லட்டுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி பழனினா பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ் பெற்றது. பழனி சென்றால் குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒற்றுமை எல்லாம் ஓங்கும். கணவன் மனைவி பிரச்சனை வராது. தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். காலையில 6:30 மணிலிருந்து 7:15 வச்சும் சன்னியாசி அவதாரத்துல முருகர் காட்சி தரார். அப்புறம் பார்த்தா பாலசுப்பிரமணியர், வேடன், வைதிகள் அலங்காரம், மாலை ராஜ அலங்காரம், புஷ்பக அலங்காரம் அப்படின்னு பார்த்து இரவு சந்தன சாத்திரப்ப ராக்கால அலங்காரம் அப்படின்னு சொல்லியும் நிறைய அலங்காரங்கள், ஒரு நாள்ல இத்தனை அலங்காரங்கள் முருகருக்கு செய்யப்படுது. உங்களுக்கு எந்த நேரத்துல முருகரை தரிசிக்க முடியுமோ கண்டிப்பா சென்று வழிபடுங்கள். கருணை உள்ளம் கொண்ட முருகப்பெருமான் பக்தர்களின் குறைகளை கேட்டு அதனை சரி செய்யும் முருகரா பழனி மலையில காட்சி தருகிறார். பழனி முருகருக்கு அரோகரா. பழனி முருகருக்கு அரோகரா. போகர் சித்தர் பற்றி பதிவுகளை வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம். போகர் சித்தர் பற்றி நிறைய இந்த பதிவில் நம்ம பேச முடியல.
முருகரை பற்றிய பழனி பற்றிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு சிறிது நேரம் கிடைத்ததுல நம்ம பழனி முருகர் சிறப்பு பற்றி பேசியிருக்கிறோம். போகர் பற்றி வரும் பதிவுகளில் கண்டிப்பாக பேசலாம். நன்றி, வணக்கம்.